கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். முதல் கேள்வியாக பாபு என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். சாமி, எங்கள் முப்பாற்றனின் தங்கை திருமண வயதில் திருமணமாகாமல் மரணம் அடைந்துள்ளார்கள். அவர்கள் பெயர் தெரியாது. நான் அவர்களை வணங்கலாமா? நான் இப்போதைக்கு வேப்ப மரத்தடியில் அவர்களுக்கு ப்ளவுஸ் பிட் மற்றும் இதர அலங்கார பொருட்களை வைத்து வணங்க தொடங்கி உள்ளேன் என்று என்னிடத்தில் கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் ஒரு பேச்சுலர், கோவிலில் மரத்தடியில் கும்பிடுகிறேன் என்று கூறியிருக்கிறார். அன்பு உறவான பாபு அவர்களே, நீங்கள் நம்ம கன்னி தெய்வ சேனலை முழுமையாக பார்க்கலை, முழுமையாக கேட்கலைங்கிறது இதிலிருந்தே தெரியுது. அதாவது இந்த மாதிரியான ஆன்மாக்களை வருடத்தில் ஒரு முறை அவர்களுடைய இறந்த தேதி என்று வணங்குவது தான் சரி என்று பல முறை நான் கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மற்ற நாட்களில் அவர்களுக்கு பூஜையோ அவர்களின் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் பொருட்களையோ வாங்கி வைப்பது சரியாக இருக்காது என்று பல முறை கூறியிருக்கிறேன். ஆனாலும் கூட அதது அவரவர் விருப்பம். ஏனென்றால் அவர்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு உயிர் வாழாமல் இடையில் சென்றுள்ளது. அந்த இடையில் சென்ற உயிரை அவர்கள் வணங்கலாம், ரசிக்கலாம், நினைக்கலாம். அதையெல்லாம் நான் நினைக்கக்கூடாது என்று சொன்னால் உங்களுக்கு மனவேதனையும் மனக்குமுறலும் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னிடத்தில் கேள்விகள் கேட்கும் பொழுது நான் உண்மையை மட்டும்தான் கூற முடியும். அந்த வழிபாடு தவறான வழிபாடு என்பதை நான் 100% உங்களுக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நான் கன்னி தெய்வத்தை பற்றி பேசத்தான் இந்த சேனலை உருவாக்கி இருக்கிறேன். ஆனாலும் கூட தெரியாமலும் சில தவறுகள் செய்து சில குடும்பங்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக இதை கூறுகிறேன். இந்த ஆன்மாக்களை நீங்கள் வழிபடுவதிலே வருடத்துக்கு ஒரு முறை அவர் இறந்த தேதியில் வழிபடுங்கள் என்று கூறும் நான், அப்பொழுதே நீங்கள் யோசித்திருக்க வேண்டும். கன்னி தெய்வத்தை வருடம் முழுவதும் தினமும் வழிபடுங்கள் என்று கூறுபவன் நான். இவர்கள் கன்னி தெய்வத்தின் சாயலா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. அது மட்டுமல்ல, இவர்களை நீங்கள் உலக தெய்வத்தின் கோயிலில் வைத்து வணங்குகிறீர்கள். அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவச் செயல். தயவு கூர்ந்து அந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்யாதிருப்பது நல்லது. மகிழ்ச்சி உறவே, இதை பற்றி விளக்கமளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்னை நேரடியாக சந்தித்தால் அது சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் வணங்க வேண்டாம் என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. இதில் நிறைய சூழ்ச்சிகளும் இருக்கிறது. திடீர்னு இப்போ நீங்கள் வணங்காமல் விட்டுட்டிங்கன்னா ஏற்கனவே அவங்க உங்களை கண்காணித்து கொண்டிருப்பார்கள். என்னடா இவன் நம்மளை இத்தனை நாள் வணங்கினா இப்போ வணங்காமல் விட்டுட்டானேன்னு சொல்லி உங்களை அடித்து விடக்கூடாது. அதாவது உங்கள் ஆயுசுக்கு பங்கம் விளைவித்து விடக்கூடாது. ஆகவே நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள். நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்னவென்றால் அதை தெய்வத்தின் கோயிலின் அருகில் வைத்து வேப்ப மரத்தில் வைத்து வழிபடுவதுதான். மன்னிக்க வேண்டுகிறேன். ஏனென்றால் இதை கேட்கும் பொழுது உங்கள் மனது கொஞ்சம் காயப்படத்தான் செய்யும். இருந்தாலும் இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள என்ன உண்டு என்பதை யோசியுங்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபட்டு இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கச் செல்கிறேன். 136வது பதிவை பார்த்துவிட்டு சத்தியமூர்த்தி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை. இந்த சேனலின் மூலம் கன்னி தெய்வங்களுக்கு புத்துயிர் பிறக்கும். கன்னி என்றால் என்ன என்று தெரியாத மக்களுக்கு சென்றடையும். உங்கள் நாவில் கன்னி தெய்வம் குடியிருப்பதால் வார்த்தைகள் தேன் போன்று ஒலிக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் சென்றடையும். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. அன்பு அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார். மகிழ்ச்சி சத்தியமூர்த்தி அவர்களே. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது சென்றடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முயற்சி. நிச்சயமாக சென்றடையும். அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. இதோ அடுத்தபடியாக ஒரு ஆடியோவை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறேன். வருகின்ற அத்தனை கேள்விகளும் நம் கன்னி தெய்வ குடும்ப உறவுகளுக்கான கேள்விகள் தான். வருகின்ற அத்தனை பதில்களும் உங்கள் அனைவருக்கும் தேவையான பதில்கள் தான். ஆகவே அனைத்து உறவுகளும் முழு ஆடியோக்களையும் கேளுங்கள்.
என்ன ஆச்சு? ஆடியோ சத்தம் இல்லை. ஆடியோ சத்தமில்லாத காரணத்தினால் ஆடியோவை விட்டு வெளியே வந்து மீண்டும் அதே ஆடியோவை தேடுகிறேன். பொறுத்திருக்கவும். சத்தமே இல்லை. இந்த ஆடியோவை கேட்டு எப்படி பதிலளிக்க? ஆகவே அந்த ஆடியோவை கடந்து சென்று அடுத்த ஆடியோவுக்கு செல்வோம். நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என் பேர் பழனிசாமி. நான் தான் இந்த கேட்டேன். கொஞ்சம் எனக்கு இது தயவு செய்து ஆடியோ அனுப்பும் உறவுகள் கொஞ்சம் வால்யூமாக, அதாவது சவுண்டாக பேசி அனுப்புங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவுக்கு கடந்து செல்கிறேன். அது என்ன கனவுனா, இந்த குரலை பாருங்க, எவ்வளோ கண்ணீர்னு வருது. இப்படி வந்தால் தான் பதிலும் சொல்ல முடியும். எங்கள் அக்காவோட பாப்பா, அதாவது 2வது பாப்பா தான் இப்போ வந்து கன்னிதெய்வமாகி 8 மாதமாகியிருக்கு. அப்போது எனக்கு கனவுல என்ன காட்டுச்சுன்னா, ஒரு மந்திரவாதி வந்து வாரம் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டை தான் காட்டுது. வந்தவன் வந்து எங்கள் எதிர் வீடு, அந்த வீட்டுக்குள்ளே வந்து கதவு திறந்து கிடக்கு. அந்த வந்தவன் வந்து வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு அதே வேகத்தோடு வெளியே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வாரான் வேகமாக. அந்த மந்திரவாதி வந்து எங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே அந்த மந்திரவாதி வந்து வந்திருக்கான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான். அது வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லி வந்து கூட்டிகிட்டு வந்து வரல. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்க, இவர்கிட்ட பார்த்தா நல்லா சரியாயிரும், வீட்டில் உள்ள பிரச்சனைலாம் தீர்ந்துடும். அதாவது வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து பிளட் வாமிட்டாக இருந்துச்சு. அதுக்காகவே எங்கள் அம்மா நடக்க முடியல அப்படிங்கிற பார்க்குறதுக்காகவும் அவர் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அவர் வந்து என்ன, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு பிளட் வாமிட் வந்திருக்கிறது என்றால் முதலில் மருத்துவமனையை அணுக வேண்டும். ஒரு மருத்துவரை பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுப்பது தான் சரி. பின்பு தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குமாயின், உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குமாயின் அவர்களிடத்திலே அதை வேண்டுகோளாக வைக்கும் பொழுது அது சரியாகும். எதற்கு மந்திரவாதி? சரி, பார்ப்போம். உங்களுடைய முழு ஆடியோவை கேட்டுவிட்டு பதிலளிக்கிறேன். பார்த்துட்டு இது மாதிரி 2 லட்ச ரூபா ஆச்சு பொருளுக்கு மட்டுமே. அது போக சம்பளம் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட பில்லு வந்து சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் இருக்க நிலைமையில இவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, அதனால் வேண்டாம், இன்னொரு நாளைக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவர் எங்கள் மனசுக்கு என்ன சொன்னால், அவர் வந்துட்டு போனதுலேருந்துன்னா ஒரே பிரச்சனை, மேலும் மேலும் வீட்டில் சண்டை, ஒரே இது உயிர் ரொம்ப கண்டங்களாக வேற வந்துச்சு எல்லாத்துக்கும். சின்ன சின்ன நான் தான் உங்கள் அத்தனை பேருக்கும் தெளிவாக கூறியிருக்கிறேனே, தேவையில்லாமல் மாந்திரிகர்களை வீட்டுக்கு அழைத்து வராதீர்கள். அவர்களை அழைத்து வருவது மட்டுமல்ல, இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும். நான் கன்னி தெய்வத்தை எடுக்கக்கூடிய பிள்ளைகள் இடத்துலலாம் ஒரு விஷயம் சொல்லுவேன். எந்தவித பகட்டும் பந்தாவும் ஆடம்பரமும் கன்னி தெய்வத்தை நீங்கள் உள்ளே எடுக்கும் பொழுது வேண்டாம். ஏனென்றால் வருகின்றவர்களுக்கு உங்களுடைய ஆடம்பரமும் பந்தாவும் தெரிய வேண்டாம். என்னென்னா உங்களோட பெரிய பணம் இருக்குது, வசதி இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. நிறைய பிள்ளைகள் கஷ்டத்தின் காரணமாக என்னை தேடி வராங்க. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அதை உணர்ந்து நீங்கள் வழிபடுங்கள். இருந்தாலும் உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்டு நான் பதிலளிக்கிறேன். ஆக்சிடெண்ட் அது இதுன்னு வந்துச்சு. கடைசியில் இப்போது 8 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் பாப்பாவும் கன்னி தெய்வம் ஆயிட்டான்னா. அப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அவரை வந்து காட்டுது. அப்போ அவர் வந்து அந்த வாசலில் வந்து நின்ன உடனே எனக்கு மனசில் டக்குன்னு படிச்சு, நம்ம பாப்பா கன்னி தெய்வமாக இருக்காளே, இந்த ஆள் உள்ளே வந்தோன்னா இது செஞ்சிடக்கூடாதுங்கிற மனசில் ஒரு பதட்டம் இருந்துச்சு. அவர் வந்துட்டு என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டு டக்குன்னு போயிட்டார். கேட்ட வேகத்தில் வேகமாக வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் பாப்பா வந்து என்னை வந்து சித்தின்னு வந்து கூப்பிடான்ட்டு அம்மானு தான் கூப்பிடுவா. அப்போது அவர் போனதுக்கப்புறம் எங்கள் பெரிய பாப்பா வந்து திடீர்னு பைத்தியம் பிடிச்சா எப்படி நடந்துக்குவாங்க அந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு ரொம்ப அக்ரெசிவாக வந்து இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தா. அப்போது ஒரு எலுமிச்சம்பழம் ஆணி இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கா. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பாப்பா வந்து இருக்கா, கன்னி தெய்வமான பாப்பா. உடனே நான் பார்த்துட்டு வேகமாக எங்கள் பாப்பா பக்கத்தில் போன உடனே எங்கள் பாப்பா வந்து சொல்கிறா, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்படிங்கிறா. உடனே நான் வந்து சொன்னேன்,
இல்லை பாப்பா நீ பயப்படாத, அம்மா உனக்கு வர விட மாட்டேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறேன். உடனே எங்கள் பாப்பா என்ன பண்ணுறா, எங்கள் அக்காவோட பாப்பா வேகமா அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அறுத்து எங்கள் சின்ன பாப்பா முகத்தில் தடவுறான். தடவுனே அம்மா எனக்கு மறுபடியும் பயமாக இருக்குமா, என்னை காப்பாற்றுமா அப்படிங்கிறா. உடனே நான் இருக்கிற வரை உனக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டோமா, இது உனக்கு பண்ணேன்னா நான் யார் பண்ணாலும் சரி அதை திருப்பி அவங்களுக்கே பண்ணிடும் அப்படின்ட்டு அந்த ஆணியை எங்கள் பெரிய பாப்பா எடுத்து அவங்க மேலே வந்து அடிக்க போகிறா. போகும்போது நான் டக்குன்னு அதை வந்து தடுத்து அதை வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவன் மேலே வந்து எங்கள் பெரிய பாப்பா மேலே டக்குன்னு தடவிடுறேன். அந்த தடவுன உடனே எங்கள் பாப்பா வந்து அப்படியே உடம்பு அப்படியே சிலுத்துக்கிட்டு சுய நினைவுக்கு வந்து வந்துடுறான். அப்படியே டக்குன்னு பதட்டத்தில் அந்த கனவுல இருந்து முழிச்சிட்டேன்னா. ஆனால் இந்த கனவு வந்து ஏன் எதுக்கு வந்துச்சு, எது எங்கள் பாப்பாவுக்கு ஆபத்து வர தடுத்தாச்சா, ஏன்னா எங்கள் பாப்பாவை அழைக்கிறதுக்காக தான் நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவதுமா கன்னி தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வத்திற்கு இடைஞ்சல் செய்து கொண்டிருப்பது தான் இதில் நான் உணர்கிறேன். தெய்வத்துக்கு இடைஞ்சல் கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கொடுக்க முடியும். தெய்வம் தெய்வமாக இருக்க வேண்டும். தெய்வத்தை தெய்வம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வைக்க வேண்டும், அமர வைக்க வேண்டும். எங்கோ ஏனோ தானோ என்று அலையும் பொழுது அந்த தெய்வத்தை உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தி தன் பிள்ளைகளை காரணமாக காட்டி அந்த தெய்வத்தை அழைத்து சென்று விடுவார்கள். ஒரு பக்கம் சொல்ல போனால் அதை பிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறது. ஆனால் பிடிப்பது என்பது சில சூழ்ச்சி தான். எப்படி இதை சொல்லி திருத்தி அப்படி உன் பிள்ளையை கொண்டு வருவேன், அதை கொண்டு வருவேன், சூதுகாதுகளை சூழ்ச்சியை வைத்து அந்த கன்னி தெய்வங்களை அழைத்து செல்வதற்கு பெயர் தான் இங்கே பிடித்து விட்டார்கள் என்று கூறுகிறோம். ஆகவே நீங்கள் வெகு விரைவில் உங்கள் வீட்டு வேலைகள் முடிந்து நல்லபடியாக அந்த கன்னி தெய்வத்தை உள்ளே எடுக்க நானும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இந்த ஆடியோவும் நீங்கள் தான் அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே ஆடியோவாக இருந்தால் கடந்த அடுத்த பதிலுக்கு செல்கிறேன். கேள்விக்கு கனவு வந்துச்சு. அது என்ன ஸ்கூல் மாதிரி காட்டுது. அந்த இதுக்கு மாடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரோட ரூம் இருக்குது போல். அப்போ எனக்கு அந்த இது வந்து தெரியாமல் நான் வந்து கேட்குறேன். ஒரு ஆயம்மா வந்து வந்தோடனே நான் கேட்குறேன், இந்த மாதிரி டீச்சர் எங்கே, அவங்கள வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து சரி இருங்க நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன், இருந்தேன்னா நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. அதேமாதிரி அவங்க வந்து மேலே வந்து போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து அவங்க மேலே தான் இருக்காங்க. நீங்கள் வந்து போகலாம் அவங்கள பார்க்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்ட்டு போகிற வழியில் பார்த்தோன்னா அந்த ஸ்டெப்ஸு அந்த படிக்கட்டு ஏறுற மாடிக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதாவது ஓப்பன் பிளேஸில் ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கரும்பு இருக்குண்ணா, கட்டுக்கட்டாக கரும்பு இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஒரு இதுனா, எனக்கு கரும்புன்னா ரொம்ப உயிர். சாப்பாடு கூட நான் வந்து விரும்ப மாட்டேன். கரும்பு இருந்தேன்னா முன்னாடி கரும்பையே சாப்பிட்டு இருந்துருவேன். அந்த மாதிரி எனக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். உடனே அந்த கரும்பை பார்த்தோன்னே நான் மாடிக்கு போகிற அந்த இதை தாண்டி அந்த ரூமுக்குள்ளே வந்து போகிறேன். போய் பார்த்தோன்னா அங்கே வந்து 2 சின்ன பொண்ணுங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அருவா வச்சுக்கிட்டு அந்த கரும்பு வந்து கொத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் போனோடனே கேட்குறேன், பாப்பா எனக்கும் கரும்பு சாப்பிடும்போது ஆசையாக இருக்குமா, எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ என் முகத்தை நல்லா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு தரேன்னு சொல்லலை, தரமாட்டேன்னு சொல்லலை. என் முகத்தை நல்லா ஊற்றி பார்த்துட்டு அவங்க கரும்புகளை வெட்டிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், கீழே ஒரு அருவா மாதிரி கிடக்கு, அதை எடுத்து அந்த கரும்புகளை வந்து வெட்டுறேன். அவங்க வந்து சின்ன குழந்தைங்க உடனே அப்படியே ரொம்ப பொடிசாக நொறுக்கி வச்சுருக்காங்க அந்த கரும்பு. அது லேசாக வெட்டினோடனே அப்படியே துண்டு துண்டாக ஆகிருக்கு. அதே மாதிரி நிறைய கரும்பு இது பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கரும்புமே வெட்டினா உள்ளே வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அதில் ஒரு கரும்பு பார்த்தீங்கன்னா உள்ளே வெட்டினோடனே ரோஸ் கலரில் இருந்துச்சு. அப்போ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கரும்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல். வெட்டி எப்படியாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொண்டு போகணுன்ட்டு அதை விட்டேன். ஆனால் என்னால் அதை வெட்டி எடுத்துட்டும் வர முடியல. ரொம்ப நேரம் வெட்டிட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்துடுறேன். நான் டீச்சரையும் போய் பார்க்க போகல, எனக்கு கரும்பு கிடைக்கலைங்கிற ஒரு இதில் அப்படியே வந்துட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு
அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு பள்ளம் மாதிரி. பள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த புதக்குழின்னு சொல்லுவாங்களேன்னா அந்த மாதிரி புதக்குழி மாதிரி இருந்திருக்கு. அந்த புதக்குழி மேலே பார்த்திங்கன்னா நல்லா பாசி படிஞ்சு பச்சை பச்சையர்னு தர மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், யதார்த்தமாக அதில் அங்கிட்டு போகும்போது போகிறேன், இந்த பள்ளத்துக்குள்ளேயே டக்குன்னு விழுந்துட்டேன். விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் மூழ்கி போகலை, அதில் நின்று உள்ளே ஒரு முங்கிட்டு இப்படி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என் மேலே ஃபுல்லாக தவளை இருக்குது. எனக்கு தவளைனா ரொம்ப பயம்னா ரொம்ப பயந்து கத்துவேன் தவளையை பார்த்துட்டாலே. தவளை பார்த்தீங்கன்னா படபடன்னு பதட்டத்தில் எந்திரிச்சு அந்த குழிக்குள்ளேருந்து ஓடி வந்துடுறேன்னா. அது வந்து குழிக்குள்ளேருந்து மட்டும் எந்திரிச்சில்ல, கனவுலேருந்து நான் எந்திரிச்சு வந்துட்டேன். அப்போ இப்படி ஒரு கனவு வந்துச்சு, என்னடா இப்படி ஒரு கனவு வருது, இது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து புரியலைண்ணா. எனக்கு கனவோட அர்த்தம் வந்து கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கண்ணா. எனக்கு புரியுதம்மா, எனக்கு புரியுது. இதை எப்படி விளக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க இருக்கிறது. அந்த நிறைய நன்மைகள் என்பது தான் கரும்பு. உங்களுக்கு பிடித்தமான நிறைய விஷயங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த பிடித்தமான நல்ல விஷயங்களை நடைபெற வைப்பதற்கு காத்திருக்கிறார்கள் கன்னி தெய்வங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த ஏணிப்படி ஏறாமல் அந்த ரூமை நோக்கி நடந்து சென்று அங்கே பார்க்கும் பொழுது கரும்புகள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. அதாவது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம், நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் அதை உங்களால் அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் உங்களுக்கான தடங்கள். நீங்கள் அந்த கரும்பை வெட்டி எடுத்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்தாலும் சாப்பிட இயலாது. உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த தெய்வங்களின் துணை இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் நடைபெறாது என்பதற்கு அது ஒரு பொருட்டு. அது மட்டுமல்ல, ஒரு கன்னி தெய்வம் உங்களை உற்று நோக்குகிறது. நீங்கள் இந்த கனவை சொல்லும் பொழுதே எனக்கு 90% விஷயம் தெரிந்துவிட்டது. அந்த கன்னி தெய்வம் உங்களை உற்று நோக்கியதன் காரணம் என்னவென்றால், அன்பு பிள்ளையே, இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமென்றால், இதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டுமென்றால், நீ எங்களை முதலில் தொட வேண்டும், எங்களை முதலில் நீ நெருங்க வேண்டும் என்று அது உங்களை உற்று பார்க்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை நினைத்து பார்த்து உங்கள் முகத்தை பார்க்கிறது. என் பிள்ளைக்கு இத்தனை ஆபத்து இருக்கிறதே, என் பிள்ளையை எப்படி காப்பாற்றப் போகிறேன், என் பிள்ளைகளை சார்ந்த அத்தனை பேரையும் எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்பதை உணர வைப்பதற்குத்தான் உங்கள் முகத்தை அந்த தெளிவோடு, கனவில் கூட தெளிவோடு உற்று பார்க்கிறது. அதைத்தான் என்ன நடக்கிறது, நீங்கள் அந்த கனவிலேயே உங்களுக்கு அதற்குரிய அறிகுறியையும் அவர்கள் காட்டுகிறார்கள். எப்படி காட்டுகிறார்கள், நீங்கள் மீண்டும் அந்த ரூமை விட்டு கடந்து செல்கிறீர்கள். பார்க்க வேண்டிய ஆளை பார்க்கவில்லை. ஆசிரியர் என்பனா இல்லை ஆண்டவன் என்பனா, அது வேறு, அதை விட்டு விடுவோம். நீங்கள் பார்க்கக்கூடிய ஆளை பார்க்காமல் நேரடியாக எங்கே செல்கிறீர்கள், நீங்கள் வீட்டுக்கு திரும்புகிறீர்கள். திரும்பும் பொழுது புதைகுழியில் மாட்டிக்கொள்கிறீர்கள். புதைகுழியிலிருந்து எழும்பினீர்களா என்பது கூட உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் முழித்து விடுகிறீர்கள். இதுதான் சிக்கலே. நாம் கஷ்டத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா, அந்த கஷ்டத்தை சந்தித்த பிறகு அதிலிருந்து விடுபடுறோமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு. பயப்படாதுங்க. உங்கள் கண்ணியை நம்புங்க, உங்கள் சகோதரியுடைய மகளை நம்புங்க. நிச்சயமாக வாழ வைப்பார்கள். விரைவில் வீடு கட்டி வேலை முடியட்டும். கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட வழிகாட்டுங்கள். அந்த கன்னி தெய்வம் உங்கள் வழிகாட்டுதலின்படி உங்களை ஆசீர்வதிக்க தயாராக இருப்பார்கள். ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் குடும்பங்கள் வாழட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கேள்வியிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். நர்மதா பிரபு ஐயா, என்னோட ஹஸ்பண்ட் அண்ணா ஒய்ஃப் உடம்புல அவங்க அக்கா கன்னியை வந்து பேசுனாங்க. அவங்க அண்ணா வீட்டில் கன்னி வழிபடுறாங்க, தம்பி வழிபாடலை, இனிமே வழிபடலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள். தவறாக நினைக்க வேண்டாம். கன்னி தெய்வங்கள் தன் வீட்டிற்கு வாழ வந்த பிள்ளைகள் மீது வருவதில்லை. தன் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை தன் வீட்டில் மணமகளாக அவர்கள் திருமணம் செய்திருந்தால், அந்த கன்னியின் இரத்தமாக இருந்தால் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே நீங்கள் முறைப்படி அவங்க அண்ணன் எடுத்திருந்தா நீங்கள் அங்கே போய் தான் வணங்கணும். ஒருவேளை முறைப்படி எடுக்கவில்லை என்றால் உங்கள் வீட்டில் எடுத்து வைத்து வழிபட தடங்கள் கிடையாது. தாராளமாக எடுத்து வைத்து வணங்குங்கள். ஆனால் முறைப்படி வணங்குவது சிறப்பு. முறைப்படி வணங்காமல் எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, அதனால் நாங்கள் சாதாரணமாக வணங்கிக் கொள்கிறோம் என்றால் தாராளமாக வணங்குங்கள். விரைவில் சொந்த வீடு வரட்டும். அந்த கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.